ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, டேட்ஸ் கேக் தான் பண்ணி காட்ட போகிறேன். நான் இந்தியா போகிறேன், அதுக்காக டேட்ஸ் கேக் பண்ணேன். என் பையனை பார்க்க போகிறேன், அதுக்காக பண்ணினேன். பண்ணும்போது அப்படியே உங்களுக்கும் அந்த கேக் பண்ணி காட்டுவோன்னு தான். பாருங்கள், எல்லா டேட்ஸ் வந்து ஒரு 15 டேட்ஸ் வந்து எடுத்து அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெந்நீரை கொதிக்க கொதிக்க எடுத்து அதில் ஊற்ற போகிறேன். நீங்கள் பண்ணறதுக்கு முன்னாடியே பிளான் இருந்ததுன்னா பச்சை தண்ணியில் கூட ஊற வச்சு வைக்கலாம். ஊறறதுக்கு லேட் ஆகுன்ட்டு நான் கொஞ்சம் வெந்நீரும் பால் ஒரு 1/4 கப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மசிச்சுட்டு ஒரு ஓரமாக இதை எடுத்து வச்சுருவோம். 15லேருந்து 12 டேட்ஸ் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி எடுத்துக்கங்க. இதோட ஸ்வீட்டும் நாட்டு சர்க்கரையும் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து ஒரு கப்பு, இந்த கப்பால் தான், எந்த கப்பால் நம்ம அளக்கிறோமோ அதே கப்பால் தான் எல்லாமே அளக்கணும். இந்த கப்பால் 3/4 கப்பு மைதாவும் 1/4 கப்பு வந்து கோதுமை மாவும் யூஸ் பண்ணுறேன். நான் எப்போதும் மைதா போட்டு தான் பண்ணுவேன். இந்த தடவை ஃபஸ்ட் டைம் ஒரு 1/4 கப்பு கோதுமை மாவும் போட்டு ட்ரை பண்ணுவோன்னு பண்ணுறேன். ஃபுல்லுமே கோதுமை மாவு போட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன், அப்போ அதை காட்டுறேன். நான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூனும் பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூனும் போடுறேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் அளவெல்லாம் உங்களுக்கு போட்டுடுறேன், நீங்கள் அதை பார்த்துங்க. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூனு, உப்பு வந்து ஒரு பிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா எசன்ஸு 1 டீஸ்பூன் போடுறேன். இது வாசனைக்கு தான், இல்லைனாலும் போடாத இருக்கலாம், வாசனையாக இருக்கும். அதனால் ஒரு வெண்ணிலா எசன்ஸு ஒரு 1/4 டீஸ்பூனோ 1/2 டீஸ்பூனோ உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றுங்க. டேட்ஸ் போட்டனால 1/4 கப்பு தான் நாட்டு சர்க்கரை போட போகிறேன். நம்ம ஜீனியோட சுகரோட நாட்டு சர்க்கரை கொஞ்சம் உடம்புக்கு நல்லது, அதனால் நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் சுகர் இருந்தால் கூட சுகர் போடலாம், நாட்டு சர்க்கரை இல்லைன்னா. இதே கப்பால் தான் எல்லாமே அளவு எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டுக்கு இப்போ வந்து பால் ஊற்றியாச்சு. அடுத்து தயிர், பாலை வந்து அந்த இதோடைய டேட்ஸோடைய மிக்ஸ் பண்ணியாச்சு. தயிர், அடுத்தது கெட்டியான தயிர் வந்து ஒரு 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அளந்து. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. புளிக்காத தயிராக எடுத்துங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதே கப்பாக 1/4 கப்பு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்ற போகிறேன். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்மெல்லு வரும். சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். உங்கள்கிட்ட சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டேட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, நல்லா மசிச்சுட்டு அதையும் போடுங்க. அதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி, நம்மளுக்கு தேவையான தண்ணியை அதில் போட்டு நம்ம நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த எந்த கேக் மோடில் நம்ம போட போகிறோம்ல அந்த பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நல்லா பீட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கன்வென்ஷன் மோடில் வந்து உங்கள்கிட்ட மைக்ரோவன் இருந்தால் கன்வென்ஷன் மோடில் 180 டிகிரிக்கு நம்ம 10 மினிட்ஸு ப்ரீ ஹீட் பண்ணிவிடுவோம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட குக்கர் இருந்தாக்க கூட குக்கரில் பண்ணலாம். நான் பண்ணது கிடையாது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மைக்ரோவனில் ஒரு 10 மினிட்ஸ் கன்வென்ஷன் மோடில் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே இந்த கேக் பேட்டரை நம்ம கேக் டின்னில் ஊற்றி ரெடி இந்த பதத்துக்கு, இந்த அளவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அது அடியில் கொஞ்சம் பட்டரோ நெய்யோ தடவி இந்த கேக் பேட்டர் இருக்குல்ல, அதை அதில் போட்டு நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு இது இருக்கணும் பதம். போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் ஊற்றிட்டு நாங்கள் மேலே வந்து டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட போகிறேன். நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸை அந்த கேக்கில் கூட போடலாம், நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இதில் மேலே தான் டெக்கரேஷனுக்காக பாதாம், முந்திரி, வால்நட்டு, திராட்சை, பிஸ்தா இருந்தால் கூட, உப்பு போடாத பிஸ்தா இருந்தால் கூட போடலாம். மேலே ஒரு டேட்ஸ் கூட வைக்கலாம். நான் டேட்ஸ் அதில் போட்டதுனால டேட்ஸ் போடல. இப்போ முடிய போகுது, ப்ரீ ஹீட்டு டைம் முடிஞ்சு பாருங்கள், 24 செகண்ட் தான் இருக்குது, எண்ட் ஆகிடுது. இப்போ நம்ம வந்து மைக்ரோவனை திறந்து அந்த கேக்கு இது பண்ணி வச்சுருக்கோம்ல டின்னில், அதை உள்ளே வச்சு இப்போ வந்து திரும்பி வந்து ஒரு 12 மினிட்ஸ் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காட்டும்போது 10 மினிட்ஸ் தான் காட்டுவேன், அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வச்சேன். திரும்பி ஒரு 12 மினிட்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ண வேண்டியதான் கேக்கு ரெடி ஆனோன்னே காட்டுறேன். இந்த பாருங்கள், ஃபுல்லும் ரெடியாக 4 நிமிஷத்தில் கொஞ்சம் ரெடியாக எடுத்து அப்புறம் இன்னும் ஒரு 6 மினிட்ஸ் வச்சேன். அது ரெடியாக டோட்டலாக 12 மினிட்ஸ் வச்சேன். இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக நல்லா வந்தது. கட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுற பாருங்கள், கட் பண்ணியாச்சு, சூப்பராக வந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை
பண்ணி பாருங்கள். நம்ம எப்போதும் கடையில் வாங்குவோம், ஆனால் கம்மியாக தான் நம்ம சாப்பிட முடியும். இது மாதிரி வீட்லேயே நம்ம எப்போ வேணாலும் கேக் பண்ணி சாப்பிட்லாம். நம்மளுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி கேக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து பண்ணி பாருங்க ஒரு வாட்டி. ஃபஸ்ட்டு ட்ரை இப்போ தான் புதுசாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணுங்கள், ஒரு 1/4 கப்பு. பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் கேக்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.